தமிழ் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. "என்ன ஆச்சு உங்களுக்கு? எழுந்துருங்க, எழுந்துருங்கன்னு" சொல்லிட்டு அப்படியே பாத்ரூம்ல விழுந்து கிடக்குறாரு. "ஐயய்யோ! ஷாக் அடிச்சிருச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே காத தொட்டு பார்த்தா ரத்தம் வருது. "ஐயோ! ரத்தம் வேற வருது" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா கத்துறாங்க. "எழுந்துருங்க, நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. எழுந்துருங்க, தயவு செய்து எழுந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அப்படியே சேதுவே எழுந்துக்கிறாரு. எழுந்தவுடனே, "இல்ல, நான் சும்மா தான் நடிச்சேன்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டவுடனே தமிழுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே தவடையிலேயே அடிக்கிறாங்க. "இப்படி தான் பண்ணுவீங்களா? இப்படி தான் ஏமாத்துவீங்களா? ஒரு நிமிஷத்துல எனக்கு எப்படி வந்து தெரியுமா? உயிர் போய் உயிர் வந்துச்சு. இப்படி தான் பண்ணுவீங்களா? என்னால இத ஏத்துக்கவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு போய் உட்கார்றாங்க. "சாரி தமிழ், சும்மா விளையாட்டுக்கு தான் நான் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, இல்ல, எனக்கு ரொம்ப கோவம் வருது. நீங்க பேசாதீங்க. தயவு செய்து நீங்க பேசாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க தமிழ். அப்படியே போறாரு. ஐயய்யோ! தமிழோட கோவத்த சரி பண்ண முடியாது போல இருக்கே! என்ன பண்றது தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பா கால் வலிக்குதே, இந்த கண்ட கால் வலிக்குதே, தாங்க முடியலையே, என்னால தாங்க முடியலையே" அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே கத்திட்டே இருக்காரு. அப்படியே பார்க்குறாங்க தமிழ். "என்னாச்சு, என்னாச்சுன்னு?" வந்து கேட்குறாங்க. "இல்ல, கால்லாம் ரொம்ப வலிக்குது" அப்படின்னு சொல்றாரு. "சரி, சரி, நான் போயிட்டு அங்க டேப் வந்து சரியா மூடல" அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போறாரு. டேப்ப மூடவே முடியல. ஃபுல்லா தண்ணி வந்துட்டே இருக்கு. தமிழ், சேது 2 பேருமே சேர்ந்து அப்படியே நனையிறாங்க. நனைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. "ஐயோ! மூடவே முடியலையே" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு தமிழோட அந்த தவடைய அப்படியே பிடிச்சு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்றாங்க. வெளிய வந்துடுறாரு. வெளிய வந்த உடனே, இல்ல, இல்ல தமிழ், இனிமே நான் அந்த மாரிலாம் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடு தமிழ்" அப்படின்னு சொல்றாரு சேது. பாட்டி வராங்க. வந்தவுடனே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க, "இங்க பாரு, கல்யாண வள்ளிய வச்சுக்கிட்டு அவன் வேற வெளிய போயிருக்கான். அப்ப இன்னும் 10 நாள் இங்க தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, நான் ஃபோன் பண்றேன். நீங்க போய் படுங்க போங்க" அப்படின்னு சொல்றாரு. சேதுவோட அப்பா ஃபோன் பண்றாரு. "என்னப்பா எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "போன வேலைலாம் முடிஞ்சுதா?" முடிஞ்சுதுப்பா. எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சுதுப்பா. நாளைக்கு சாயந்தரம் நான் வந்துருவேன்ப்பா" அப்படின்னு சொல்றாரு. "சரிப்பா, சரிப்பா. பார்த்து பத்திரமா வந்துருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாரு. "இங்க பாரு தமிழ், நம்ம நாளைக்கு சாயந்தரம் கிளம்பிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பாஸ் வராரு. வந்தவுடனே சொல்றாரு, "இங்க பாரும்மா, வாட்ச் வாங்கி குடுத்துருக்கான். நான் இதோட விலை எவ்வளோ தெரியுமா? ரூ. 45,000" அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே பார்க்குறாங்க. "இங்க பாருங்க, அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணுக்கு கம்பல் கூட வாங்கி குடுத்துருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்ருக்காரு. "பரவாயில்லடா, அந்த பொண்ணு எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க அப்பா வராரு. வந்தவுடனே, "என்னடா பண்ணி வச்சிருக்க? கணக்குல ஏதோ தப்பு தப்பா எழுதி வச்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் உங்களுக்கு அப்படியே எடுபிடி வேலை பண்ணீங்க. என் பையனுக்கு செலவு இருக்காதா? ஏதோ செலவுக்கு பணம் எடுத்திருப்பான். எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும்" அப்படின்னு சொல்லிட்டு போஸோட அம்மா சொல்லிட்டுருக்காங்க. போஸ் கிட்ட பேசுறாங்க மலர். "இங்க பாருங்க, நாம போயிட்டு சேதோட அப்பா கிட்ட சொல்லலாம். நடந்த எல்லாத்தையுமே நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே போஸுக்கு பயங்கரமா கோவம் வருது. "ஏன்? எதுக்காக நீ போய் சொல்லப் போற? அவரு என்ன தெரியுமா பண்ணுவாரு? பெரிய துப்பாக்கி வச்சிருக்காரு. அத எடுத்து என்ன ஷூட் பண்ணிடுவாரு. நான் சாகணுமா? அதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கத்துறாரு. "மலர், இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் இப்படியே தான் இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. மேல இருந்து அப்படியே போஸோட அம்மா, அவங்க தங்கச்சி அவங்கலாம் பார்க்குறாங்க. பார்த்தோனே, "இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த பொண்ணு மலர் பேசிட்டே இருந்தது. அதுக்குள்ள அழுதுகிட்டே உள்ள ஓடுது. இவன் இந்த பக்கம் போறான். என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே மேல இருந்து பார்க்குறாங்க. மலர் அழுதுகிட்டே வீட்டுக்கு போறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே போறாங்க. சேது தமிழ்கிட்ட சொல்றாரு, "இங்க பாரு, நம்ம சீக்கிரமா கிளம்பணும். அங்க கல்யாண வேலை வேற இருக்கு. அப்பா வேற ஃபோன் பண்ணிட்டாரு. சீக்கிரமா வர சொன்னாரு. எல்லாமே எடுத்து வை" அப்படி சொல்றாரு. சரிங்க, சரிங்க. கிளம்புறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. சேதுவும் போறாரு. மலர் வீட்டுக்கு போய் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. "இப்படி வந்துட்டு நம்ம ஏமாந்துட்டோமே" அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையே போச்சே. போஸ் வேற ஏதாவது சொல்ல சொன்னா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நம்ம இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அப்பா உயிரோடயே இருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தேம்பி தேம்பி அப்படி நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. போஸ் ஏன் இப்படி பண்ணாரு?